புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து வேறுபாடு இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மாதிரி மருத்துவமனையை நிறுவுவதற்காக இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் அரசு காப்பீட்டுக் கழகமும் இஎஸ்ஐசி புதுச்சேரி அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருதரப்பு பிரதிநிதிகளும் முறைப்படி கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து மோதல் இல்லை, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றார். மாநில வளர்ச்சிக்கு மக்கள் நலத்திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்ட ரங்கசாமி, ஆளுநரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் எனவும் விளக்கம் அளித்தார். பிரதமரை நேரில் சந்திப்பதில் தயக்கம் இல்லை, இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அதிக நிதியை மத்திய அரசு வழங்கிக் கொண்டுதான் உள்ளது. அதை வைத்து மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றி விடுவதாக தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. தற்பொழுது அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள், நிறுத்தப்பட்ட திட்டங்கள் என அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ரங்கசாமி குறிப்பிட்டார். பேட்டியின் போது சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக அதிகாரிகள் உடனிருந்தனர்.